அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிமுன். ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம் சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். ஒரு உம்ராவோடு அடுத்தடுத்த உம்ராக்கள் செய்கிற போது இரண்டு உம்ராக்களுக்கு இடையிலே செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு அந்த உம்ராக்கள் பரிகாரமாக இருக்கிறது. ஹஜ்ஜ மப்ரூர், அல்லாஹுவால் ஏற்கப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு நற்கூலி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்பினார்கள். புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. உம்ராவுடைய சிறப்பு பற்றியும் கூறப்படுகிறது, ஹஜ்ஜினுடைய சிறப்பு பற்றியும் கூறப்படுகிறது. எத்தனை முறை உம்ரா செய்தாலும் அந்த உம்ராக்கள் மூலமாக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அந்த உம்ரா குற்றங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றன. நம்பர் 2, அல்லாஹுவால் நம்முடைய ஹஜ்ஜி ஏற்கப்பட்டு விட்டால் சுவனம் தவிர அதற்கு வேறு கூலி கிடையாது, கண்டிப்பாக சுவனம் கிடைக்கும் என்பது. இன்றைய காலகட்டம் நம்முடைய மக்கள் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி புறப்பட்டு போகிற காலகட்டம். அடுத்தடுத்த நாட்களிலே அவர்கள் புறப்பட்டு போவார்கள். எனவே முதற்கட்டமாக உம்ராவுடைய சில சட்டத்திட்டங்களை, ஃபிக்ஹ் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்முடைய மக்கள் ஹஜ்ஜ தமத்து செய்கிறார்கள். ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ் இருக்கிறது. ஹஜ்ஜ தமத்து, ஹஜ்ஜ கிரான், ஹஜ்ஜ இஃப்ராத். ஹஜ்ஜ கிரான், ஹஜ்ஜ இஃப்ராது பற்றி நாம் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். ஹஜ்ஜ தமத்து என்றால் என்ன அர்த்தம்? இங்கிருந்து புறப்படும் போது உம்ராவுடைய நிய்யத்தோடு புறப்பட்டு போய் அங்கே உம்ராவை நிறைவு செய்த கையோடு நாம் சாதாரணமான ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கொண்டதற்கு பின்னாலே இடையிடையே நாம் உம்ரா செய்து கொள்ளலாம், தவாப் செய்து கொள்ளலாம். பின்பு ஹஜ்ஜுடைய நாட்கள் வருகிற போது ஹஜ்ஜுக்கு தனியாக நாம் இஹ்ராம் கட்டுவது, இதான ஹஜ்ஜ தமத்து என்பார்கள். பெரும்பாலான யாத்திரிகர்கள், புனித யாத்திரிகர்கள் இந்த ஹஜ்ஜ தமத்து தான் செய்கிறார்கள். தம்முடைய தாய் நாட்டிலிருந்து புறப்படுகிற போது உம்ராவுடைய நிய்யத்தோடு புறப்பட்டு போய் உம்ராவை நிறைவு செய்துவார். உம்ரா என்றால் என்ன? உம்ராவிலே டிக்ஷனரியிலே அகராதியில் அதற்கான பொருள் கூறுகிற போது, உம்ராவை பற்றி எடுத்து சொல்லுகிற போது ஜியாரா, தரிசனம் செய்வது என்பது பொருளாகும். ஆம், அங்கே நாம் காபத்துல்லாவை தரிசனம் செய்கிறோம், மகாம் இப்ராஹிமை நாம் பார்க்கிறோம், மத்தாஃப் தவாப் செய்கின்ற ஸ்தலத்தை நாம் பார்க்கிறோம், மற்றும் சஃபா மரியா, சஃபா மருவா, இது போன்ற அந்த புனித ஸ்தலங்களை பார்க்கிறோம். அது ஜியாரா. ஆனால் நம்முடைய ஷரியத்தில் உம்ராவுக்கு முக்கியமான 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷரியத் அடிப்படையில், நம்முடைய மார்க்கத்தின் விளக்கத்தின் அடிப்படையில் அந்த முக்கியமான 4 இருந்தால்தான் அந்த உம்ரா பரிபூர்ணமாக நிறைவேறும். நம்பர் 1, உம்ரா செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இஹ்ராமுடையோடு செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தால் மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு வேஷ்டி. பெண்களாக இருந்தால் அவர்கள் எப்போதும் போல் அணிகின்ற அந்த உடைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய தலை முடி தெரியாதவாறு அவர்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பர் 2, புனித மக்கா அடைந்ததற்கு பின்னாலே புனித காபாவை 7 முறை வலம் சுற்றுவது. நம்பர் 3, உம்ரா செய்யக்கூடியவர்கள் அந்த வலம் சுற்றியதற்கு பின்னாலே சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சஇ செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது 7 முறை. நம்பர் 4, எல்லாம் நிறைவு பெற்றதற்கு பின்னாலே தங்களுடைய தலைமுடியை ஒரேடியாக மடித்து கொள்வது, அல்லது முடியினுடைய ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி கொள்வது. உம்ரா நிறைவேறிவிடும். இதில் முக்கியமான விஷயங்கள் இஹ்ராம், தவாஃப், அந்த 2ம் ஃபரலாக இருக்கிறது. அடுத்து அந்த 2 விஷயங்கள் இருக்கின்றன. சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சஇ செய்வது என்பதும் முடியை நறுக்கிக் கொள்வது என்பதும் அது வாஜிபு வகையிலே செய்வது. மொத்தத்தில் இந்த 4ஐயும் நாம் நிறைவேற்றினோம் என்றால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினாலே உம்ரா நிறைவேறிவிடும். பெண்கள் அவர்கள் தங்களுடைய மொத்த தலைமுடியையும் பிடித்து கடைசியில் லேசாக அவர்கள் நறுக்கிக் கொள்வார்கள். நறுக்கிக் கொண்டாலே போதுமானது, உம்ரா நிறைவேறிவிடும். அதற்கு பின்பு அந்த இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள். சரி, உம்ரா செய்வதற்கு முன்னாலே, இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாலே செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் என்னவென்று கேட்டால், நன்கு குளித்து கொள்ள வேண்டும், அல்லது ஏற்கனவே குளித்திருந்தார்கள் என்றால் நன்கு உழுவெடுத்து கொள்ள வேண்டும், 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். நஃபில், எஹ்ராமுடைய நஃபில், அல்லாஹுக்காக 2 ரக்காத் தொழுகிறேன் என்று நியத்து செய்து 2 ரக்காத்
தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொண்டு நியத் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹாலி வத்தகப்பல்ஹா மின்னி யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி நான் உம்ரா செய்ய விரும்புகிறேன், அதை எனக்கு இலகுவாக்கு, என்னிடமிருந்து கபூல் செய் என்று சொன்னாலே உம்ராவுடைய நியத் ஆகிவிடும். பின்பு தல்பியா சொல்லிக்கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் மனசுக்குள் சொல்ல வேண்டும். ஆண்களாக இருந்தால் சற்று குரல் கொடுத்து சொல்லிக்கொள்ளலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியாவுடைய பொருளை பின்னால் நாம் தெரிந்து கொள்ளலாம். மாஷா அல்லாஹ். இப்போது அவர்கள் அந்த இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வந்து விடுகிறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் மக்காவிலே பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்த மாத்திரத்திலே எவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் புனித காபாவை அடைய முடியுமோ அடைந்து அந்த ஹஜருல் அஸ்வது நேர்கோட்டில் நின்றவாறு நியத்து செய்து, யா அல்லாஹ், உனக்காக 7 முறை காபாவை வலம் சுற்ற நான் நியத்து செய்கிறேன், அது எனக்கு இலகுவாக்கு கபூல் செய்கின்ற நியத்து செய்து கொண்டு அவர்கள் காபத்துல்லாவை வலம் சுற்ற வேண்டும் 7 முறை. 7 முறை வலம் சுற்றியதற்கு பின்னாலே இயலுமானால் உடனடியாக மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாலே 2 ரக்காத் வாஜிபு தொழுது கொள்ள வேண்டும். சரியாக மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் தான் தொழ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மாறாக எங்கே அவர்களுக்கு சௌரியப்படுகிறதோ அங்கே அவர்கள் 2 ரக்காத் தொழுது கொண்டு நேராக சஃபா மருவா சென்று, சின்ன சின்ன மலை குன்றுகளாக இருக்கும், சஃபாவிலிருந்து சாயை தொங்கோட்டத்தை தொடங்க வேண்டும். 7 முறை சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சாயி செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து முடித்ததற்கு பின்னாலே முடியை நறுக்குவதற்கிறது. இதை செய்து முடித்தால் அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே அவருடைய உம்ரா நிறைவேறிவிடும். இவ்வளவுதான் உம்ரா. உம்ரா என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அல்ல, ஆனால் சற்று பொறுமை வேண்டும், அவ்வளவுதான். இன்றைய காலகட்டத்தில் தவாப் செய்வதற்கு சற்று அதிக நேரம் எடுக்கிறது. கீழ்த்தளத்திலே கூட்டம் அதிகமாக இருக்குமானால் நடுத்தளம் மேல்தளம் செல்கிற போது சற்று கூடுதல் நேரமாகும். அதையெல்லாம் நாம் அனுசரிக்க வேண்டியிருக்கிற. சரி, எஹ்ராமுடைய அந்த கட்டுப்பாடுகள் என்ன? அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்போது நாம் உம்ராவுக்கு நியத்து செய்கின்றோமோ, எஹ்ராம் அணிகின்றோமோ, ஆண்களாக இருந்தால் அவர்கள் மேலே ஒரு துண்டை போர்த்தி கொள்கிறார்கள், சால் போர்த்தி கொள்கிறார்கள். எல்லாம் வெள்ளுடையாகத்தான் இருக்கும். ஆண்களை பொறுத்தவரை கலர் ஆடை அணியக்கூடாது. கீழே ஒரு வேஷ்டியை கட்டி கொள்கிறார்களே. இப்போது அவர்கள் நியத்து செய்ததற்கு பின்னாலே எஹ்ராமுடைய சில கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே வந்து விடுகிறார்கள். நம்பர் 1, அவர்கள் அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறானே. அந்த வசனத்துக்கு ஏற்ப வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது, மற்றும் தங்களுடைய துணைவியரோடு இல்லத்திலே ஈடுபடக்கூடாது, எந்த தர்க்கத்திலையும் ஈடுபடக்கூடாது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறான். எந்த அளவுக்கு மௌனம் காக்க வேண்டுமோ, நல்ல பேச்சுக்களை மட்டும்தான் பேச வேண்டும், திக்ருகள் அமல்கள் மட்டும்தான் ஈடுபட வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ஆண்கள் தையல் ஆடை அணியக்கூடாது. அவர்கள் உள்ளாடை கூட அணியாமல் நல்ல முறையில் எஹ்ராம் கட்டி கொண்டாலே போதுமானது. தையல் ஆடை அணியக்கூடாது, பனியன் போட்டிருக்கக்கூடாது, வேறு உள்ளாடை அணிந்திருக்கக்கூடாது. மிகவும் கவனமாக. நம்பர் 3, அந்த எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற போது நம்முடைய முடிகளை கத்தரிக்கக்கூடாது. அது தலை மடிக்கவும் கூடாது, முடியை கத்திரிக்கவும் கூடாது. நம்பர் 4, வாசனை பூசிக்கொள்ளக்கூடாது. எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாலே வாசனை பூசிக்கொள்ளலாம். நம்முடைய உடம்பிலே வாசனை பூசிக்கொண்டு எஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் எப்போது எஹ்ராமை நாம் கட்டுகிறோமோ அதற்கு பின்னால் வாசனை பூசுவது, வாசனை நுகர்வது கூடாது. நம்பர் 5, அதே போன்று ஆண்களாக இருந்தால் தலையையும் முகத்தையும் மறைக்கக்கூடாது. எஹ்ராம் கட்டிவிட்டாலே தாங்கள் பார்த்திருப்பீர்கள், எஹ்ராம் கட்டியவர்களை பார்த்திருப்பீர்கள், தலையை மறைக்க மாட்டார்கள். அதே போன்று முகத்தையும் மறைக்கூடாது. ஃப்ளைட்டில் விமான நிலையத்தில் நாம் சென்றதுக்கு பின்னாடி, ஏறினதுக்கு பின்னாடி தூக்கத்தில் சில பேர் என்ன செய்வார்கள், முகத்திலே துணியை மறைத்து கொண்டு தூங்குவார்கள். அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்பர் 6, வலாயு கல்லிமு அதுபா, நெகங்களை கூட வெட்டக்கூடாது. நம்பர் 7, வலா எஸ்தாது, அவர்கள் புனித ஹரம் ஷரீஃபுக்கு சென்றதற்கு பின்னாலே எந்த பிராணிகளையும் வேட்டையாடக்கூடாது. ஏதோ ஒரு புறான் இருக்கிறது, அந்த புறாவை நீங்கள் அடியுங்கள், அதை நீங்கள் வேட்டையாடுங்கள் என்று பிறரை பார்த்து சொல்லவும் கூடாது. இந்த கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே வந்து விடுறாங்க. இதுதான் எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள். அருமை சகோதரர்களே, இந்த எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து ஏதாவது ஒன்றிலிருந்து நாம் விலகி நின்றோம் என்றாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது பாவமாக ஆகிடும். சரி, உம்ரா என்பது சுன்னத்தம் அக்கதாவாக இருக்கிறது. ஃபில் உம்ரி மர்ரா வாஹிதா, இயலுன்ற வரை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது உம்ரா செய்வது சுன்னத்தம் அக்கதா. காரணம், அந்த உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா.
அது பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பணத்தை சேமித்து வந்தாலே போதுமானது. ஓரளவுக்கு பணம் சேர்ந்ததற்கு பின்னாலே நாம் உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆயுளில் அது ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? உம்ரா செய்ய வேண்டும். காரணம், அதற்கு இது ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, தனி மகத்துவம் இருக்கிறது. அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் அந்த ஹதீஸின் வாயிலாக சொன்னோம். ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. இதை தாண்டி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நவீன ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார், இன்னும் உம்ரத்தன் ஃபி ரமலான தஅஜிலு ஹஜ்ஜத்தன். ரமலானில் ஒருவர் உம்ரா செய்தார் என்றால் அவர் அந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமாக இருக்கிறது என்பது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது, புகாரிலே பதிவாக இருக்கிறது. இன்னும் உம்ரத்தன் ஃபி ரமலான் ஹஜ்ஜா, ரமதானில் செய்கின்ற உம்ரா அது ஹஜ்ஜுடைய நன்மையை பெறும். மேலும் முஸ்லீம் ஷரீஃபில் இருக்கிறது, இப்போ உம்ரத்துன் ஃபி ரமதான தக்லி ஹஜ்ஜத்தனும் ஹஜ்ஜத்து மாயே என்றிருக்கிறது. ரம்ஜான் மாதத்திலே ஒரு உம்ராவை நிறைவேற்றினார் என்றால் என்னோடு ஹஜ்ஜு செய்தார். பெருமானார் ரசூலே கரீம் சொல்கிறார், என்னோடு ஹஜ்ஜு செஞ்சால் என்ன ஒரு பாக்கியம் கிடைக்குமோ அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று. இப்படி ஹஜ்ஜுக்கான உம்ராவுக்கான மகத்துவம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே ஒவ்வொருவரும் நியத்து செய்து கொள்ள வேண்டும். தங்களால் முடிந்தால், சக்தி பெற்றால் ஹஜ் கடமையாகிறது. சக்தி இல்லாத போது, அதற்கு பல லட்சங்கள் செலவு செய்கின்ற நிலை இருக்கிற போது, ஒரு சில ஆயிரங்கள் அல்லது 1 லட்சம் செலவாகக்கூடிய அந்த உம்ராவுக்கான சில முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த சட்டத்திட்டங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் இடம்பெறும். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஹாஜி பெருமக்கள் அவர்கள் செய்கின்ற உம்ரா, ஹஜ், ஜியாரா போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.